ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம பழனியை இங்கே சுகன்யா ரொம்பவே அவமானப்படுத்திடுறாங்க. பழனிக்கு வீட்டில் உள்ளவங்க முகத்தில் முழிக்கவே ஒரு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோமதி இங்கே பழனிக்கிட்ட உன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்லவே அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது. ஏண்டா நீ எல்லாம் இப்படி இருக்க, மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்ல, கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடித்திட்டிடுறாங்க. இதுக்கப்புறமாவது ஒழுங்காக இருந்துக்கோ, அந்த சுகன்யா பொண்ணு உன்னை பார்த்தாவே பயப்படுறா, அந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்க. சி, இதெல்லாம் பேசுகிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. இதெல்லாம் வெளியே தெரிய வேண்டிய விஷயமாடா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் உன்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு. என் தம்பின்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. இதுக்கப்புறமும் இது மாதிரி பண்ணி உன்னுடைய மரியாதையும் இழந்துடாத, அதே சமயம் எனக்கும் அசிங்கத்தை தேடி கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பழனிக்கு அவ்வளோ ஒரு அசிங்கமாக இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம பழனி அப்படிப்பட்ட ஆளே கிடையவே கிடையாது. இந்த சுகன்யா தான் பழனியை தப்பான ஆளாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அதாவது எல்லார் முன்னாடியும் பழனியை தப்பானவங்கன்ற மாதிரி காட்டிட்டு அவங்க நல்லவங்கள மாதிரியும் எல்லார் முன்னாடியும் காட்டிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யாருன்னா இந்த சுகன்யா தான் ரொம்பவே கெட்டவங்க. நம்ம பழனிக்கு சுட்டு போட்டாலும் மற்றவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கும் சரி, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறதுக்கும் சரி, எதுக்குமே மனசே வராது. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினச்சிக்க மாட்டார் நம்ம பழனி. அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு லைஃபான்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சுகன்யாவுக்கு சரியான ஒரு பாடத்தையும் ஒரு தண்டனையும் நம்ம முத்துவேல்கிட்டேருந்து கிடைச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. அதே சமயம் இந்த சுகன்யாவை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணியும் தெரியுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு குமார்கிட்ட, டே குமார், என்னடா அந்த அரசி பிள்ளைய மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டல, ஏதோ இவன் உண்மையாக லவ் பண்ண மாதிரியே சீன் போட்டுக்கிட்டு இருக்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? கண்டிப்பாக நீ உண்மையெல்லாம் லவ் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கணும், அந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பொண்ணு வாழ்க்கையில் விளையாடிடுற. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் நின்று அடிக்கும்டா. அதனால தான் அந்த பாவத்திலேருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். சரி, சீக்கிரமாக கிளம்பு, நம்ம பொண்ணு பார்த்துட்டு வந்துடுவோம், மதுரைக்கு கிளம்புறோம் இப்போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் முத்துவேல் இருந்துட்டு சொன்னதுமே எங்கள் சக்திவேலுக்கு, அண்ணே என்னண்ணே, குமாருக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம், அவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்காமவே இருக்கிறானா அப்படின்ற மாதிரி என்ன சக்தி, பேச்சே சரியில்லை. இத்தனை நாளாக அண்ணன் எங்கள் பையனுக்கு பொண்ணே பார்க்கல, அவர் பாட்டுக்கு இருக்காரு, கண்டுக்கல அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போது பொண்ணு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் விட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உன் மகன் சொல்கிறதா நீ சொல்கிற? நீயா சொல்கிறியா இல்லை உன் மகன் நினைக்கிறத சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ணே, என் மகனுக்கு கல்யாணத்துக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்லையா, அவன் எப்போ விருப்பப்படுறானோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொன்னதுமே எங்கள் முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பார் சக்திவேல், இந்த வீட்டில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் தான் சொல்லுவேன். அதே சமயம் குமாருக்கு பொண்ணு பார்த்தாச்சு, அந்த பொண்ணு தான் குமாருக்கு. இப்போது குமார் கூட்டிகிட்டு போயிட்டு பொண்ணை பார்த்து பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்ம அங்கேயே நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுவோம். நான் சொல்கிறது தான், எனக்கு எதிராக ஏதாச்சும் பேசினீங்க அவ்வளோதான், நடக்கிறதே வேறு. டே குமார், ரெடியாகுடா, நான் போயிட்டு வெளியே ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துவேல் கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் சக்திவேலுக்கும் குமாருக்கும் பயங்கர டென்ஷன். அப்பா என்னப்பா இவர் பொண்ணு பார்க்குறதுலேயே இருக்கிறாரு, எப்படிப்பா நான் அந்த அரசியை பேசி சமாளிக்கிறதுக்கும் டைமும் இல்லை, யாரும் அதாவது டைம் கிடைச்சாலும் அவள் இருக்க மாட்டேங்கிறா, நான் பேச நினச்சாலும் அவள் பேச மாட்டேங்கிறா. அவங்க வீட்டாளுங்க அவ்வளோ பத்திரமா அவளை கூட்டிகிட்டு வராங்க, காலேஜுக்கு கூட தனியாக அனுப்புறதில்ல, எப்போ பாரு பாடி கார்டு மாதிரி யாராச்சும் ஒருத்தர் அவள் கூட இருக்காங்க. அவளை எப்படி சமாதானம் செஞ்சு அவள் மனசை மாற்றுறதுன்னு எனக்கு தெரியல, அதுக்கு எனக்கு சுச்சுவேஷனும் அமைய மாட்டேங்குது, என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் தடிமாடு, உன் அம்மா சொல்கிறது கரெக்டாக தான்டா இருக்குது, ஆளை வளர்ந்த அளவுக்கு அறிவே இல்லைடா உனக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அந்த அரசியை தூக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட எப்படிப்பா முடியும், எப்போவுமே அவ கூட யாராச்சும் ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. காலேஜ் உள்ளே போயிட்டாலுமே ஜென்ஸ் அலோடு இல்லை, அங்கே உள்ளே போய்ட்டும் எந்த ஒரு வேலையும் கச்சிதமாக செய்ய முடியாது. அதாவது காலேஜ் விடுறதுக்கு முன்னாடியே அவங்க அண்ணனுங்க யாராச்சும் போயிட்டு காலேஜ் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்காங்க, பின்ன எப்படி தான் அவளை தூக்குறது அப்படின்னு சொல்லி கேட்க, சரிடா குமார், நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க நடுராத்திரி, யாரும் கண்டிப்பாக முழிச்சிருக்கலாம் மாட்டாங்க, அந்த டைமில் போயிட்டு அரசிக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை தூக்கிடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறீங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு அரசியை தூக்குறதா?
கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. யாராவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, கும்மி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உங்கூடையோ இல்லை இந்த வீட்லேயோ அந்த வெளி உலகத்தவே பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே போட்டுருவாங்க. பரவாயில்லையாப்பா, உங்கள் பையன் ஜெயிலுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, டே குமார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ஃபஸ்ட்டு அரசியை தூக்குற வழியை பாரு. நாளைக்கு அரசியை பொண்ணு பார்க்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி அரசியை தூக்குனாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு சுகன்யா வந்து ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. ஏன்னா பழனி மேலே அபாண்டமாக பழிய போட்டு எல்லார் முன்னாடியும் அவரை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க. இங்கே பழனி வந்தாவே இங்கே சுகன்யாவை பயங்கரமாக முறைக்கிறாங்க. உடனே பழனி இருக்கிற இடத்துல இங்கே சுகன்யா இருக்கவே இருக்கிறதில்ல. எங்கனாலே அப்படியே ஓடி போயிடுறாங்க. இங்கே பழனிக்கு அவ்வளோ ஒரு மன கஷ்டம். அவங்களுக்கு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் செந்தில் வந்து பழனிக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மாம்மா, காலையிலேருந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கால் அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா செந்தில், நான் ஃபோனை பார்க்கல தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மாம்மா, நீ சாப்பிட்டே இல்லையா? கடைக்குமே வரல, என்னாச்சு உங்களுக்கு? நைட்டு நடந்ததவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நம்ம செந்தில் பேசினதுமே இங்கே நம்ம பழனிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, என்னமோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என்னைக்கு சுகன்யா கழுத்தில் தாலி கட்டினேனோ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் சந்தோஷத்தை, நிம்மதி எல்லாத்தையுமே இழந்துட்டுருக்கேன்டா செந்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாமா, உனக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன். உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அதாவது தீர்க்க முடியாத ஒரு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு உள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. நானுமே இதை வாட்ச் பண்ணியிருக்கேன் மாமா. நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நல்லா பேசி சிரிச்சியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி மாமா, நீ எங்கே இருக்க சொல்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி மாமா, நீங்கள் அங்கே பக்கத்தில் உள்ள டீ கடைக்கு வந்துடுங்க, நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு டெலிவரிக்கு இருக்குது, அதை டெலிவரி பண்ணிவிட்டு நான் டீ கடைக்கு வந்துடுறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனியுமே டீ கடைக்கு போகிறாங்க. இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு ஒரு பார்சல் வந்து டெலிவரி பண்ணணும், அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுமே வராங்க. இன்னொரு சைடு மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. பழனி சித்தப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. எதுக்காக இந்த சுகன்யா சித்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்த குமாரையும் அரசியையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. அரசி வாழ்க்கை கெடுக்கிறதுல அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. எதனால் அரசி வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க? ஒருவேளை இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ? அப்படி பழி வாங்கணும்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு இந்த குடும்பம் எந்த ஒரு துரோகத்தையும் பண்ணலையே, எந்த ஒரு தப்பும் பண்ணலையே. எதுக்காக சுகன்யா சித்தி இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அரசியோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை நம்ம மீனாவுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நல்லாவே புரியுது, பழனி சித்தப்பாவுக்கும் சுகன்யா சித்திக்கும் ஆவலை. 2 பேருமே ஒன்று சேர்ந்து இல்லை. 2 பேரும் எலியும் பூனையமாக தான் இருக்காங்க. இந்த சுகன்யா சித்தி பழனி சித்தப்பாவை ஏதோ கொடுமை பண்ணுறாங்க, இது மட்டும் நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனா வந்து தனக்கு தானே பேசிக்கிட்டு உட்காண்ட்ருக்காங்க. இங்கே ராஜி வராங்க. என்னக்கா, ரொம்ப நேரமாக நீங்கள் என்னவோ ஒரு நினப்பில் இருக்கீங்க, எதையோ ஒன்று யோசிச்சுட்ருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? உங்கள் முகத்தை பார்த்தாலுமே ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து ராஜி, பாவம் பழனி சித்தப்பா, அவங்க அந்த சுகன்யா சித்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னு நேரில் கேட்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் கேட்டால் ஏதாச்சும் தப்பாக போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜுமே சொல்கிறாங்க, ஆமாக்கா, நானுமே சித்தப்பாவுக்கு கல்யாணம் ஆனதுலேருந்தே கவனிக்கிறேன். சுகன்யா சித்தி என்னமோ ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் பழனி சித்தப்பா மனசில் ஏதோ ஒரு பெரிய பாரம் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க சிரித்து பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. என்னமோ ஒரு கஷ்டத்தில் அவர் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தனக்குத்தானே போட்டு நொந்துக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜியுமே சொல்கிறாங்க. எங்கள் மீனாவுமே கரெக்ட் ராஜி, நீ சொன்னது கரெக்டான பாயிண்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கோமதிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் தான் இந்த பழனி இப்படி இருக்கான்? எதுக்காக அந்த சுகன்யாவை வற்புறுத்தி இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை. நம்ம தம்பி இப்படி தப்பு பண்ணிட்டானே, ஒரு பொண்ணை விருப்பம் இல்லாமல் அதாவது தொட பார்க்குறானே, இவனுக்கு எங்கேருந்து தான் இப்படி புத்தி வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல யோசனை. அப்போ தான் நம்ம பாண்டியன் வந்து சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஏ கோமதி, ஏப்பா கோமதி, ஏப்பா கோமதி அப்படின்னு சொல்லிட்டு 5-6 டைம் கூப்பிடுறாங்க. ஆனால் நம்ம கோமதிக்கு காதே கேட்குறதில்ல. ஏப்பா கோமதி, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப கத்தி கூப்பிடுறாங்க.
இருந்தாலுமே நம்ம கோமதி ஆழ்ந்த யோசனையில் இருக்காங்க. உடனே பக்கத்தில் உள்ள செம்பில் தண்ணி இருக்குது, அதை எடுத்து முகத்திலே தெளித்து விடுறாங்க. ஏங்க எதுக்காகங்க முகத்தில் தண்ணி போட்டு விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, பின் என்ன செய்ய, குடங்குடமா உன் தலையில் தண்ணி ஊற்றிருக்கணும் போல, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு காதே கேட்கல, அப்படி என்ன தான் யோசனை அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைங்க, இந்த பழனி பையன் ஏன் இப்படி பண்ணியிருப்பான், அவன் பண்ணானா இல்லை சும்மாவே சுகன்யா சொல்கிறாளான்னு எனக்கு தெரியல. பழனி அப்படிப்பட்ட பையனும் கிடையாது. ஆனால் சுகன்யாவும் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லார் முன்னாடியும் பொய்யும் சொல்ல மாட்டா. என்ன தான் நடந்திருக்கோம், அவங்களுக்குள்ளே என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும், இங்கே பாரு கோமதி, அவங்க குடும்ப விஷயத்த அவங்க பார்த்துக்கிட்டோம், அது புருஷன் பொண்டாட்டிங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம், அவங்க தான் 4 செவுத்தை தாண்டி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நீயும் அதை யோசித்து அதை பற்றி நினச்சி நீ ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்க, அது அப்போவே முடிஞ்சிச்சு, அதை விட்டுரு, அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அதெல்லாம் தப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பழனிக்கிட்ட எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வை. அவனும் குழந்தை மாதிரி தானே, ஏன் அவன் இப்படி மாறிட்டான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. கல்யாண ஆனத்துலேருந்தே ஒரு மார்க்கமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கோமதியுமே, ஆமாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பழனி ரொம்பவே மாறிட்டான். அதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பான், சந்தோஷமாக இருக்கான், நல்லா பேசுவான், நல்லா தான் இருந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் மூஞ்சில் சந்தோஷமே போயிடுச்சு. இங்கே சுகன்யா கிட்ட வேற தப்பு பிடிக்காம என்னென்னமோ நடந்துக்கிட்டானா, என்னென்னமோ புதுசாக பிரச்சனை வருதுங்க நம்ம வீட்டில் மட்டும். ஏன்னா நம்ம வீட்டில் மட்டும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. சுகன்யாவுக்கும் பழனிக்கும் ஒத்தே போகலை போல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் பாண்டியனும், எங்கள் பாரு கோமதி, அதை நினச்சாலாம் நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும், இப்போ புதுசு, கொஞ்சம் கொஞ்சம் பழக பழக எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த பிரச்சனையும் வராது, நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சா கண்டிப்பாக எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, ஏப்பா கோமதி, நாளைக்கு வீடெல்லாம் அழகாக ரெடி பண்ணிடுங்க, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வருவாங்கள்ல, அரசியை பொண்ணு பார்க்க வருவாங்க, ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க, சரி சரி, நாளைக்கு மட்டும் அரசி காலேஜுக்கெல்லாம் போக தேவையில்ல, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டால் போதும், அதுக்கப்புறம் அரசி காலேஜ் போட்டோம், அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார் வந்து பார்க்கட்டும், மாப்பிள்ளைக்கு எப்படின்னு கண்டிப்பாக அரசியை பிடிக்கும் தான் நினைக்கிறேன், அரசியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, அவள் அம்புட்டு நல்ல பொண்ணுமா, என்னமோ இந்த குமார் தான் என்னென்னமோ பேசி அவன் மனசை மாற்றிருக்கான், அது கூட பார்த்துக்கோ, என் பொண்ணு இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னலாம் அவன் சொன்னதுனால்தான் இவ ஓகே சொல்லியிருக்கா, இல்லைனா கண்டிப்பாக அவள் சம்மதிச்சிருக்க மாட்டா. இவன் என்னென்னமோ சொல்லியிருக்கான், 2 குடும்பமும் 30 வருஷமாக பேசிக்காமல் இருக்கே, ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துரும், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால்தான் அரசி பிள்ளை ஓகே சொல்லியிருக்கு, இல்லைனா கண்டிப்பாக அரசியை நெருங்கியிருக்க கூட முடியாது, அரசி நெருப்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கோமதி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்ன தான் பிள்ளை தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு பாரு, அரசி மேலே அம்புட்டு பாசம் வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு, என்ன பண்ணுறது, தலையெழுத்து, ஏதோ கெட்ட நேரம், அரசி இப்படி ஒரு தப்பான வேலையை செஞ்சுட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பாண்டியனுக்கு பரிமாறி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு மயில் வந்து ஹோட்டலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே முதலாளி இருந்துட்டு, ஏப்பா மயில், என்னப்பா வேலை செய்கிற, இங்கே பாரு, க்ளீனாக தொடச்சிருக்க டேபிளில் இங்கே வந்து கஸ்டமர் உட்காந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, க்ளீனாக இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கே வரமாட்டாங்க, என்ன தான் நீ வேலை பார்க்குறியோ, வரும்போது பூச்சி மாதிரி வந்த, கண்ட டைமில் லீவ் எடுத்துக்கிற, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்கிறதில்ல, ஒழுங்காக வேலை செய்கிறதில்ல, நீ எல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு வர, இந்த வேலையெல்லாம் உனக்கு லாக்கியே படாது, தண்டமாக வீட்டில் இருக்கிறது தான் உனக்கு கரெக்டாக செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன், ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய தெரில, இதில் வேலைக்கு வேறு வந்துடுறீங்க, சம்பளம் மட்டும் கம்மியாக கொடுத்தா இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க, ஆனால் ஒழுங்காக வேலை மட்டும் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ தொடச்சிடுறேன் சார், நீங்கள் எதுவும் என் வேலையில் எது கை வச்சுட்டு போகிறீங்க, இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் சார், ப்ளீஸ் சார், நான் க்ளீனாக தொடச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, க்ளீனாக தொடச்சிட்டு அந்த டேபிளில் கஸ்டமர் வந்து உட்காந்துருக்காங்க பாரு, அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு கேட்டு கொண்டு வந்து கொடுங்க,
சீக்கிரமாக வேலையை செய்ய பாருங்கள், யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள வெயிட் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மயிலுமே சார் சரிங்க சார் நான் கரெக்டாக வேலையை பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேர்வை சிந்த சிந்த நம்ம மயில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க வந்து படிக்கலை அப்படிங்கிற விஷயம் வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரியாது. அதே சமயம் ஹோட்டலில் தான் வேலை செய்கிறாங்க நம்ம மயில் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சால் வீட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கும். ஆனால் நம்ம மயில் வந்து உண்மையை சொல்லிட்டு இருந்தா அப்போ மட்டும் நம்ம பாண்டியன் கத்திருப்பாங்க, தம் தும்னு குதிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஏற்றுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. மயில் வந்து இப்போ ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டமெல்லாம் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பக்குவமாக எடுத்து இப்படி தான் நான் படிக்கலை அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு கூட வீட்டிலே கூட நம்ம மயில் வந்து இருக்கலாம். ஆனால் மயிலுக்கு வந்து பயம், எங்கே இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாக போயிடுமோ, இல்லை வீட்டில் நிறைய பிரச்சனை வந்து நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம மயில் வந்து சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம பாண்டியனுக்கு வந்து பயங்கர கோவம் வரும் கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு வந்து பொய் சொல்கிறது திருடுறதுனா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த விஷயம் தெரிய வந்தால் கண்டிப்பாக மயிலுக்கு பெரிய தண்டனை தான் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம மயில் வந்து இதெல்லாம் எப்படி தான் சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு சைடு இங்கே சுகன்யா வந்து பழனி வீட்டில் இருக்கிறதுனால அந்த வீட்டில் இருக்கிறதுல முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே முத்துவேல் வந்து வெளியே வேலை விஷயமா போயிட்டுருப்பாங்க. சக்திவேலும் குமாரும் தான் ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க. அப்போது போகிறாங்க நம்ம சுகன்யா. குமார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, அரசியை பொண்ணு பார்த்துட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக அரசியை பார்த்தா அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அரசியை யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அம்புட்டு அழகாக இருக்கா. நாளைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு கூட நிச்சயத்தை பண்ணிடுவாங்க. நீ என்ன இவ்வளோ ஜாலியாக உட்காண்ட்ருக்க? உன்னுடைய பிளான் என்ன? நீ எப்படி அரசியை கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கேள்வி மேலே கேள்வி கேட்க பின்னாடி நம்ம முத்துவேல் வேலை முடிச்சுட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம குமார் இருந்துட்டு சைகை காட்டுறாங்க. ஐயோ சித்தி பின்னாடி திரும்பி பாருங்க அப்படின்னு சொல்லி. என்ன குமார் என்னென்னமோ முகத்தை சுளிக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலே. ஐயோ சித்தி பின்னாடி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா முத்துவேலு. அவங்கள பார்த்ததுமே இங்கே நம்ம சுகன்யாவுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கி போய் முட்டை முட்டையாக முழிக்கிறாங்க. அப்படியே கை காலெலாம் நடுக்கம் எடுத்துக்குது. ஐயோ நம்ம பேசுனது எல்லாம் காது கேட்டுட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடுங்குறாங்க. இங்கே முத்துவேல் பயங்கரமாக முறைச்சி பார்க்குறாங்க. ஏப்பா சுகன்யா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தூது போய்கிட்டு இருக்கியா? என்ன மாமா வேலை செய்கிறியே என்ன? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை. நான் தான் இந்த வீட்டில் இருந்து யாரும் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த வீட்டிலேருந்து யாரும் இந்த வீட்டில் வரக்கூடாதுன்னு தான் இத்தனை நாளாக இருந்தது. நீ எப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்தியோ அப்பத்துலேருந்து அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் தாவிக்கிட்டு இருக்க. அது மட்டும்தான் பண்ணுறேன்னு பார்த்தா இப்போது அங்கே என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே இங்கே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? அசிங்கமாக இல்லை? அடிங் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் அப்படியே அடிக்கவே வராங்க. அது ஐயோ மாமா, என்ன மாமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் வேற என்ன பேசுறது? அரசி எப்படி கல்யாணம் பண்ண போகிற, என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு குமார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நான் குமாருக்கு மதுரையில் ஒரு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம். நீ அவன் மனசை மாற்றிட போகிற. அவனையும் ஏதோ பயந்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஏதாவது எடக்கு முடக்கான வேலையை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செஞ்சீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாம்மா நீங்களே இப்படி பேசுனா எப்படி? குமார் உங்கள் தம்பி பையன் தானே? உங்கள் தம்பி பையன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராங்காக பேசின நம்ம சுகன்யாவை பல்லார்னு ஒரு அறை விடுறாங்க. இங்கே பார் சுகன்யா, எனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும், குமார் விஷயத்தில் என்ன பண்ணணும், அவனுக்கு எது செஞ்சால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு பாடம் எடுக்காத சரியா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, இல்லைன்னா அவ்வளோதான் தவடை பிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுகன்யாவுக்கு விழுந்த அறையை பார்த்து இங்கே குமாருக்குமே அப்படியே சரியான நடுக்கம், கதி கலங்கி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். எங்கள் முத்துவேலை பார்த்து இங்கே சக்திவேலுமே அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறாங்க. இங்கே குமார் நினச்சிக்கிறாங்க வேறு வழியே இல்லை, பெரியப்பா சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு வேறு பொண்ணை பார்க்க வேண்டியது தான். இந்த அரசியை கல்யாணம் பண்ணி பாண்டியனை பழி வாங்குறதெல்லாம் முடியவே முடியாது, நம்ம திட்டம் எதுவுமே பழிக்காது போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. டே குமார், உனக்கு என்னடா சொன்னேன்? நீ சீக்கிரமாக கிளம்பு, பொண்ணு பார்க்க போகணுன்னு தான் சொன்னேன், கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ கிளம்பிட்டேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குமார் வந்து ஓடி போயிடுறாங்க. இங்கே சுகன்யா கிட்டே திரும்பவும் சொல்கிறாங்க, இங்கே பார் சுகன்யா, உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. இதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து ஏதாவது விஷயத்தை எடுத்து நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த,
அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடக்கிற காலை உடச்சிருவேன். இதுக்கப்புறம் நடக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிடுவேன். சரியா? மனசில் பயம் இருக்கட்டும். இல்லை அவ்வளோதான், நடக்கிறதே வேற. இந்த முத்துவேல் யாருன்றத நீ பார்க்க வேண்டியது வரும். எப்போவும் சாஃப்டாக பேசி தான் நீ பார்த்துருப்ப. அதுக்கப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். நான் எப்போவுமே நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறவன். அந்த வீட்டுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீட்டு பையனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு. என் வாக்கு காப்பாற்றப்படணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழியறதுக்கு நான் பொறுப்பாக இருக்கக்கூடாது. அந்த வீட்டை ஒரு பொண்ணு மூலமாக தான் வச்சு பழி வாங்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் என்னுடைய கெட்ட எண்ணமே கிடையாது. அப்படி ஒரு கெட்ட எண்ணம் குமாருக்கு இருக்குது. அப்படி அவனுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகிறேன். இதில் ஏதாவது ஒரு வேலை நடந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி கிளப்பிக்கிட்டு இருந்த அவ்வளோதான் உன்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலை வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே சக்திவேலுமே எதுவுமே பேசாமக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் அங்கேருந்து போனதுமே இங்கே சுகன்யா இருந்துட்டு சக்திவேலுக்கிட்ட, என்னம்மாம்மா உங்கள் அண்ணன் என்னை என்னென்னமோ பேசி திட்டுறாரு, நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு உட்காண்ட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, வேறு என்ன பண்ணுறது, இந்த முத்துவேலுக்கு இந்த வீடே அடங்கி தான் ஆகுது. ஆனால் என் அண்ணனுக்கும் தெரியாமல் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பாண்டியனையும் என் அண்ணனையும் வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க